பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் ரோமர் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்து சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் பாருங்கள், உங்களை இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடும் அடிமை என்னோடும் பேசுகிற காரியம் என்னென்றால், இயேசு அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு. பாருங்கள், விசுவாசம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் மிக 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 முக்கியமான ஒன்று. விசுவாசம்தான் நம்மளை புடமிடும். பாருங்கள், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொன்னபடி இந்த வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவர் மீது நாம் வைக்கிற விசுவாசம் மிக மிக முக்கியமான ஒன்று. தமது நாமத்தின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு விசுவாசத்துக்கு கீழ்ப்படியணும். பாருங்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்க கானான் தேசத்தை வேவு பார்க்குறதுக்கு 12 கோத்திரத்தில் ஒவ்வொருத்தரை அனுப்பும்போது, மோசே அனுப்பும்போது அதில் 10 பேர் அவிசுவாசமாக சொல்கிறாங்க. அவங்க ரியாலிட்டியை பார்த்து சொல்கிறாங்க. ரியலாக அவங்க பயங்கர ஜாட்டிசமாக அப்படி இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே ஆண்டோடைய வல்லமையை உணர்ந்து சொன்னவங்க யாருன்னா காலேபும் யோசுவாவும் தான். அந்த ஜனங்கள் ஒன்றுமே இல்லை, ஈஸியாக வென்றுடலாம், ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 10 பேர் என்ன சொல்கிறாங்க, துர்செய்தியை பரப்புகிறாங்க. அவங்கள பார்க்கும்போது நம்மளாம் வெட்டிக்கிளி போல் இருக்கிறோன்னு சொல்லி அவங்க துர்செய்தியை பரப்புனாங்க. அவ்விசுவாசமாக இருந்தாங்க. அவ்விசுவாசம் ஆண்டவரை பிரியப்படுத்தாது. நாம் ஒருபோதும் அவ்விசுவாசத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு. பாருங்கள், விசுவாசத்துக்கு நம்ம கீழ்ப்படிய பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார் என்று யார் சொல்லுகிறார்? பவுல் சொல்லுகிறார். நமக்கு விசுவாசத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அப்போஸ்தல ஊழியத்தை செய்கிற பவுலுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அப்போஸ்தல ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், இந்த நாட்களில் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் பேசுகிறது என்னவென்றால், நாம் அநேக சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அநேக சத்தியத்துக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். நாம் ஆலயத்துக்கு போகிறோம், நிறைய செய்தி கேட்குறோம், நிறையா மெசேஜஸ் கேட்குறோம், நிறையா பாடலின் தாளந்துகள், பாடலுடைய நல்ல ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையை துதித்து ஆண்டவரோடு நாம் ரொம்ப நெருங்கி ஜீவிக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் அப்போஸ்தலர்களாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், அப்போ நம்மளுக்கும் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார், அந்த அப்போஸ்தலங்கிற ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அநேகருக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லி விசுவாசத்துக்குள் அவர்களை நடத்துகிறவர்களாக, விசுவாசத்துக்குள் கீழ்ப்படிய பண்ண செய்கிற அந்த மகிமையான ஒரு பொறுப்பை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாக நாம் வேலை ஸ்தலத்திலே, நம் குடும்பத்திலே, நம் சொந்தங்கள் மத்தியிலே, நம் உறவுகள் மத்தியிலே, நம் வேலை ஸ்தலத்திலே, நமக்கு அறிமுகம் உள்ளவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் எல்லாரோடும் நாம் பழகும்போது பேசும்போதும் ஆண்டோட அன்பை எடுத்து சொல்லி, கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை எடுத்து சொல்லி, நாம் சத்தியத்தை அறிந்து கொண்டதோடு விட்டுவிடாமல் அவர்களுக்கு சத்தியத்தை அறிகிற அறிவிலே அவர்களை நடத்தி விசுவாசத்திற்குள் வளர்க்க வைத்து விசுவாசத்தில் முழுமையாக கீழ்ப்படிய பண்ணுகிற ஒரு உத்தமமான பணியை நம்ம மேல் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நமக்கு அந்த ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலங்கிற அதிகார ஒரு ஊழியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் உணர்ந்தவர்களாக நம்மை சாதாரணமான ஆட்களாக ஆண்டவர் அழைக்கவில்லை. நாம் ஒவ்வொருவரும் விசேஷித்த பாத்திரமாய் ஆண்டவர் நம்மளை முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக நாம் ஒரு இடத்திலே முடங்கி
கிடக்கிற ஆட்கள் கிடையாது. நாம் அநேகருக்கு ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்ல வேண்டும். இனி காலம் செல்லாது, இது கடைசி காலம். நாம் எழும்பி பிரகாசிக்கிற காலம். நாம் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறோம். நாம் இந்த உலகத்திற்கு ஒப்பாக இருக்கிறோம். நாம் ஒளியை நாம் அடக்கி வைத்து ஒரு அப்படியே நம்ம அதை மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை தரவிடாதபடி நாம் அப்படியே குன்றி போய்விடக்கூடாது. நாம் மற்றவர்களுக்கும் ஒளி கொடுக்கிறவர்களாக நாம் ருசித்த ஆண்டோட அன்பை, சத்தியத்தை அநேகருக்கு எடுத்து சொல்லும்படியாக நாம் எல்லாருக்கும் ஒரு வாசலாக நாம் இருக்க வேண்டும். நாம் ஒளியை கடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். உப்பு நாம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். மற்றவர்கள் நம்மளோடு பேசும்போது அவர்கள் நம்மகிட்ட கொஞ்ச நேரம் பேசுகிற அந்த கொஞ்ச நேரம் அவர்கள் ஆறுதல் அடைய முடியாக, ஒரு சந்தோஷம் அடைய முடியாக கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். ஆண்டவர் நம்மளை அந்த நோக்கத்திற்காக தான் அழைத்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவருக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாக உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். இது ஒவ்வொருவரும் எங்களுக்கு என்று சொல்லப்படுகிற இடத்திலே நம்மளுடைய பெயரை போட்டு வாசிக்க வேண்டும். அவர் இயேசு சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாக என்னையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு சரித்தாவாகிய எனக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். இந்த இடத்துல உங்கள் பேரை போட்டு வாசிங்க. நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்திருக்கிறார், அப்போஸ்தல ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அமைதலாக இருக்கிற காலம் அல்ல, மௌனமாக இருக்கிற காலம் அல்ல, நாம் எழும்பி பிரகாசிக்கிற காலம். நாம் நம்மளுடைய பொறுப்பை உணர்ந்தவர்களாக ஆண்டவருக்காக ஓடுவோமா? அநேகருக்கு ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்வோமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் நீ நடத்தி வருகிற தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. எதற்காக இந்த பூமியில் எங்களை உருவாக்கினோம், உன்னுடைய சித்தம், உன்னுடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா. இந்த 2025 வருடத்தில் அன்றே மார்ச் மாதத்தின் 7ஆம் தேதியை காண கிருபை செய்கிறே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கிருபையாய் எங்களுக்கு கூட்டி தருகிறீரே அப்பா. உமக்காக ஓடி உழைக்க எங்களுக்கு பலன் தந்து நீங்கள் நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளில் உங்களுடைய புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு உமக்காக ஓடி உழைக்க அப்பா எங்களை எடுத்து நீ பயன்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு விரோதமாக அப்பா, சமாதானத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் கட்டிந்து துரத்துகிறேன். அப்பாலே போ சாத்தானே. ஆண்டவரே, உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, நான் சிறுகணும், நீங்கள் பெருகணும் ஆண்டவரே. உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.